காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது ஒரு அரசியல் பிரச்சனை அல்ல. இது ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை என்ற ரீதியிலே இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் நிறைவேற்றிய தீர்மானங்களின் அடிப்படையிலே தமிழக விவசாயிகளுடைய எண்ணங்கள் பிரதிபலிக்கப்படுகிறது, அவர்களது உரிமைகள் கோரப்படுகிறது, அவர்களது வாழ்வாதாரம் இதன் அடிப்படையிலே வருங்காலங்களிலே பாதுகாக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். மத்திய அரசை பொறுத்தவரையிலே காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக கொடுக்க வேண்டும். அதேபோல கர்நாடக அரசு நீதிமன்றங்களுடைய தீர்ப்பை மதித்து தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம். தமிழக அரசை பொறுத்தவரையிலே விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே செயல்பட வேண்டும். இந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே அவர்கள் விவசாயிகளுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தேர்தலை கருத்தில் கொண்டுதான் தஞ்சாவூர் அரவக்குறிச்சி மற்ற தொகுதிகளுடைய தேர்தலை கருத்தில் கொண்டுதான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது என்று இந்த கூட்டத்தில் கலந்துக்காத சில அரசியல் கட்சிகள்லாம் விமர்சிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் விவசாயினுடைய பிரச்சனையை அரசியலாக்கக்கூடாது. விவசாயினுடைய பிரச்சனை என்பது அவனுடைய வாழ்வாதார பிரச்சனை. 3 போகம் போய் 2 போகம் போய் 1 போகத்திற்கே கஷ்டப்படுகின்ற விவசாயிக்கு நியாயம் கொடுக்கும் வகையிலே தமிழக அரசியல் கட்சிகள் ஒன்று கூடி ஒருமித்த கருத்தோடு இதை அரசியல் என்று கூறாமல் விவசாயியின் பக்கம் நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நடக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்பதால் தான் இந்த விமர்சனம் வைக்கப்படுகிறது. தேர்தல் முடிந்த பிறகு இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றால் கிடைக்கின்ற தண்ணீர் கூட விவசாயிக்கு கிடைக்காது. அவன் நடு ரோட்டிலே நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும். இதற்கெல்லாம் கால நேர அவகாசம் கிடையாது. எப்பொழுது அவசியமோ அப்பொழுது கூட்ட வேண்டும். இதனுடைய முக்கியத்துவத்திற்கு ஏற்றவாறு செயல்படுவதுதான் விவசாயிக்கு நன்மை பயக்கும் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். Both the central government and the Karnataka government has to heed by the court and see that they help the agriculture, farming and the farmers in Tamil Nadu.